இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது டியூவல் கேரேஜ்வே 50 mph ரோடு A500. ஸோ இப்போ நம்ம A500 இருந்து M6 டுவர்ட்ஸ் சவுத் போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வர ரவுண்ட் அபவுட்டில் செகண்ட் எக்ஸிட் எடுத்து லெஃப்ட் எக்ஸிட் நம்பர் 15 ஜங்ஷன் 15ல் என்ட்ரி ஆகணும். ஏதோ ரோட் மெயின்டெனன்ஸ் ஆர் ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன். போலீஸ் வண்டிங்கெல்லாம் நின்றுட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி எக்ஸிட்டை பிளாக் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். மேபி சம்டைம் செக்கப்பாக இருக்கலாம். ஈவன் எனிதிங் பார்ப்போமே. ஸோ அங்கே கிராஸ் பண்ணும்போது தான் தெரியும் போலீஸ் வண்டியாக என்னன்னுட்டு. இல்லை ஹைவே மெயின்டெனன்ஸாக கூட இருக்கலாம், இல்லை பிரேக் டவுன் ரெக்கவரியாக இருக்கலாம். வாங்க. ஸோ இப்போ நான் லெஃப்ட் லேனில் இருக்கேன். இந்த லெஃப்ட் லேன் வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்து செகண்ட் எக்ஸிட்டையும் எடுக்க முடியும். ப்ளஸ் வந்து நான் உடனே இந்த எக்ஸிட் இந்த ஜங்ஷனில் இருந்து நான் இந்த ரவுண்டபட்டில் இருந்து எக்ஸிட் ஆன உடனே அந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 லேனாக ஸ்பிட் ஆகுது. லெஃப்ட் லேனில் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஜங்ஷன் 15ல் என்ட்ரி ஆக முடியும் M6க்கு. அதனால் நான் லெஃப்ட் லேன்லேயே என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் மாதிரி இருக்குது. போலீஸ் வண்டி இல்லை, ஏதோ பிரேக் டவுன் தான், ரெக்கவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ M6ல் என்ட்ரி ஆகும்போதே ஸ்பீடாக பில்டப் பண்ணுறேன். ஏன்னா இது ஃப்ரீ லேனாக தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் கிடையாது, அவ்வளோ வேகமாக பில்டப் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸ்பீடை. பட் நான் ஏன்னா மற்ற வண்டிங்கெல்லாம் 56 போயிட்டுருக்க வண்டிங்க தான். ஸோ நான் ஃப்ரீயாக என்ட்ரி ஆகி மூவின் ஆகிறேன். ஸோ அந்த வண்டிங்க எல்லாமே 56 தான் மெயின்டைன் பண்ணோம். ஸோ நான் 70 பில்டப் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேர்ட் லேனில் இருக்கோம். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நான் லேன் ஷிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் என்னோடய ரைட் அண்ட் ஹார்ட் ஷோல்டர்ஸை எவ்வளோ க்ரூஷியலாக வாட்ச் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது எப்போவுமே மானிட்டர் பண்ணணும். லெஃப்ட், ரைட் அண்ட் பேக்கையும் முடிஞ்ச வரையும் ஷோல்டர்ஸ், ஹார்ட் ஷோல்டர்ஸ். ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட்டில் இருக்க எந்த வண்டியும் உங்களால் கவனிக்க முடியாது. ஸோ அந்த ஹார்ட் ஷோல்டர்ன்றது இம்பார்ட்டண்ட். நீங்கள் மோட்டார் சைக்கிள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை லைஃப் சேவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு செகண்டு நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணுற செகண்டில் இது ஆகிடுன்றதுக்காக தான் அதுக்கு பேர் லைஃப் சேவர். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அது இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ ஃப்ரீயாக போகலாம். நான் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த தேர்ட் லேன்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த லாரிஸ் எல்லாம் வந்து கிராஸ் பண்ண உடனே I'm going to keep in the first lane. நீங்கள் பார்க்கலாம் முன்னாடி ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் வண்டி இல்லை போலீஸ் வண்டி ஏதோ பீக்கன் போட்டுட்டு ரன்னிங்கில் இருக்கிறது. ஓகே, அது நார்மல் ஏதோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கல் போட்டு பீக்கன்ஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டுருக்காங்க. ஸோ we are going to keep on this lane for now. I'm jumping onto the left. Yeah, and under the left hard shoulder movement. Yeah, இதில் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். இப்போ நான் அண்டர்டேக் பண்ணுற சுச்சுவேஷன் வர மாதிரி இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு ஜம்ப் இன் ரைட். பட் அண்டர்டேக் பண்ணக்கூடாது அன்லெஸ் இன் பர்டிகுலர் ஜங்ஷன் நீங்கள் வேறு ஒரு எக்ஸிட் எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த சைடில் இருக்கலாம். ஏன்னா தட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் ரோட் டெக்னிக்கலி. ஸோ அதில் மெயின்டைன் பண்ணுறேன். தான் நான் அங்கே ரீச் ஆகினேன். 148 தான் கிளம்பியிருக்கேன். 2 hours ட்ராவல். நான் 2 o'clock அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு 4 o'clock தான் போக போகிறேன். ஓகே, போயிட்டு வரும். இன்னும் ஹைவே மோட்டர்வே லெசன்ஸ்னால் வந்து ஒவ்வொரு எபிசோடாக